வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்திருக்கிற மூணாவது ப்ரமோ இருக்குல்ல, வேற லெவல் தரமான சம்பவம். பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு செம்ம ரோஸ்ட். இன்னைக்கு மேடம் போயிட்டு பாத்ரூம் ஏரியான்னு நினைக்கிறேன், பக்கத்தில் அங்கே போயிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. இங்கே யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன். அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, உள்ளவும் சரி வெளியவும் சரி எல்லாருமே சொல்லிடுவாங்க அது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமையே பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக அப்படி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறோம், எல்லாரும் ஏமாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டாரு. இப்போ இப்படியெல்லாம் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கூலாக, நாங்கள் ரொம்ப கூலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பொழுது. அதான் சொல்லிட்டாரு, நீ கூலாக எடுத்துக்குமா, தாராளமாக எடுத்துக்க, ஆனால் வெளியில் உன்னை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க, அதோடைய சாம்பிள் தான் இதெல்லாம், நீ எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நாகரிகமாக இல்லை, நல்லா இல்லை, கேவலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுவாங்க, டைட்டில் எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக வந்திருப்பாங்க. சர்வைவரில் வந்து மொக்க வாங்கினாங்கல்ல. இப்போ ஏன் இந்த கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னா, இங்கே சர்வைவரில் மொக்க வாங்கிட்டு அங்கேயே சொன்னாங்க வெறும் வாய் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வெறும் வாயின்னு சொல்கிறதெல்லாம் விடுங்க, அந்த வாய் ஒழுங்காக இருக்குதா? இங்கே ஆரம்பத்திலே ஒரு பிரச்சனை வருது சுபிக்ஷாக்கும் இவங்களுக்கும். அங்கே அவங்க ஒன்றும் ட்ரிகர் பண்ண தான் வராங்க, அவங்க பவரை யூஸ் பண்ணி. இங்கே ஒரு பொருளை கொடுத்து துடைக்க சொன்னால், தொடச்சினே க்ளீனாக தானே இருக்குது அப்படின்றாங்க. அக்கா ஸ்பெக்ஸ் போடுறீங்களா அப்படின்னது, ஏய் நீ எங்கே வர்ற தெரியுது, யாரை பார்த்து என்ன கேட்குற அப்படின்லாம் கேட்டவங்க. கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிங்கிங் வாட்டரை எடுத்து, அது பாட்டிலில் வந்துச்சுல்ல, அந்த வாட்டரை எடுத்து சமைக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க கனி. ஸோ இப்போ பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு பிக் பாஸ். ஸோ இது தெரிஞ்சதும் அவங்களே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கனி. அங்கே போயிட்டு அக்கா உனக்கு ஓசிடியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, முதல் நாள் அந்த டேங்க்கில் ட்ரிங்கிங் வாட்டரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது யாராவது கையை குறுக்க வைப்பாங்களா? இந்த அம்மா வச்சாங்க. ஏய் குடிக்கிற தண்ணிப்பா அது, அதில் போய் கை வைக்கிற அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு இவ்வளோ சுத்தப்பத்தம் பார்க்குறீங்க நீங்கள், என்ன ஓசிடி இருக்காக்கா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் ஓசிடி இருக்கணுமா? குடிக்கிற தண்ணியில் கை வச்சு குடிக்காது அப்படின்னு தானே சொல்லுவாங்க யாராக இருந்தாலும். அதாவது இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து ஸ்பெக்ஸ் போடுறீங்களே அப்படின்னு கேட்டால் கோவம் வரும் இவங்களுக்கு. ஆனால் இவங்க போயிட்டு ஓசிடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில், அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்கிற அந்த சுச்சுவேஷனில். அதுதான் பார்வதி. எப்போவுமே டபுள் ஸ்டாண்டர்டு, பெண்ணியம், ப்ரொக்ரெசிவ் தாட் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுக்கான உதாரணம் தான் ஏற்கனவே நான் லாஸ்ட்டு 2 வீடியோவில் பேசிட்டோம். அதை சுபிக்ஷா மேலே இருக்கிற கானில் இங்கே சும்மா இருந்த அந்த கமருதீனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவன் லூஸ் ஸ்டாக் விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உங்கள் டீமை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அவர் அப்சரா பற்றி பேசுனதும் பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா பற்றி சொல்லு, அவளுடைய டோனை பற்றி சொல்லு. டோன் அப்படின்னா என்ன? அப்போ அவள் மாதிரி பேசுகிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அங்கே. அப்போ நெகட்டிவாக தானே சொல்லுவா. அப்படி நெகட்டிவாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து வர்றவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாஸ் பண்ண, எதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் அந்த கேரக்டர் சொல்லிட்டுருக்கு. கமருதீன் கேரக்டர் எப்படி லூஸ் ஸ்டாக் விடுவாங்கன்னு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க மூலிமா இவங்க அப்படியே இன்ஃபர்மேஷனை இல்லை மற்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி தப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாமா. அதை இவங்க பண்ணாதானே தப்பு, அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரில்லியன்ட் மூவ்னு வேறு பண்ணுறாங்க. ஏங்க நந்தினி அவங்களே என்ன ட்ராமாவில் இருந்து எப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு அப்புறமும் போயிட்டு அவங்கள தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அப்புறம் சொல்லு யார் காரணம், யார் சொல்லிட்டு போ, நீ வெளியே போ, என்னவாது பண்ணு, ஆனால் இங்கே சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்களை எப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷனை வாங்க முடியுமோ, எப்படியெல்லாம் மற்றவங்கள பற்றி நெகட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க அட்டம் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாருங்க. இந்த பக்கம் கலையரசன், இந்த பக்கம் திவாகர். இந்த டீமை பார்த்தாவே தெரியுது இல்லை, அவங்க 2 பேரையும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு யாரோ சொன்னாங்க இவங்க கூட இருந்தால் ஃபேமஸ் இவங்க, அதனால ரெஜிஸ்டர் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி அப்படின்னு நினைக்கிறேன். அது சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆதிரியை இவங்களுக்கு பிடிக்காது, சுபிக்ஷாவை பிடிக்காது, கெமியை பிடிக்காது. ஏன்னா அந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கெமி துவச்சிட்டாங்களா, அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய், அந்த தண்ணி போய் ஃபவுல் கேம் பண்ணாங்க இவங்க. அந்த தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி பெரிய ஸ்ட்ரகிள் நடந்தது. இவங்களும் நல்லா டஃப்லாம் கொடுத்தாங்க பார்வதி. அதெல்லாம் பரவாயில்லையே, பார்வதி நல்லா டஃப் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அதுக்குள்ளே தனியாக போய் உட்காந்து அழுதாங்க. சரி அது கூட பரவாயில்ல, வழியில் அழுவலாம். அதுக்கப்புறமா சரி டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு, கிச்சன் ஏரியாவில் அவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க கெமி.
சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க கேட்டிருக்கிறாங்க. எப்படி இப்படியெல்லாம் இருக்காங்க மனுஷங்க? எப்படி இப்படியெல்லாம் கேட்க தோணுது? ஏமா சாப்பிட்றீங்களான்னு தானம்மா கேட்டாங்க, வேற என்னம்மா கேட்டாங்க? என்ன வில்லத்தனம், என்னை போட்டு அந்த அடி அடிச்சுட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே கெமி சொல்கிறாங்க போல இருக்கு. ஹார்ட்டாக இருந்தால் என்னை ட்ரிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. கெமி வாயே திறக்கல, சிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. திவாகர் அங்கே சொல்கிறாரு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் கேட்கும், கேட்டாலும் கேட்காத மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரை கெமி வந்து அங்கே சிக்கவே இல்லை. இது மட்டுமே இல்லை, பார்வதி அந்த ரூல் பிரேக் ஒன்று பண்ணிட்டு போனாங்க பார்த்தீங்களா? ரூல் பிரேக்கில் தொடப்பத்தை வந்து கண்ணாடியில் குத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. தொடப்பத்தை சரி செய்யணும்னா தரையில் குத்துவாங்க, செவுத்தில் குத்துவாங்க, கண்ணாடியில் யாராவது குத்துவாங்களா? அது மாதிரி குத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு நான் இப்படி குத்துவேன் அப்படி குத்துவேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் வேற குத்த போகிறாங்க. இது என் மேனரிசம், அதெல்லாம் நீ சொல்லாது, ஏய் என்ன இப்படியெல்லாம் வேலை வாங்காது, எனக்கு பிடிக்கல, நான் ரிசைன் பண்ணுறேன், என்னவோ இவங்க கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கேட்டால் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டோன்றாங்க. பிக் பாஸ் எப்படி வந்து சொல்லுவார்? இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வீக்கெண்டில் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு விட்டுருவார் தானே. பிக் பாஸ் தான் ஆல்ரெடி ரூலில் சொல்லிட்டாரு, அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இதில் இன்னொரு பெருமை வரங்க இவங்களுக்கு. இப்போ கேப்டன்சி டாஸ்கில் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதா ஆதிரை நம்புகிறாங்க. அதனால் அவங்க வந்து நான் ரூல் பிரேக் பண்ணுறேன், அந்த மாஸ்க் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறாங்க. அதை பார்த்ததும் நான் ரூல் பிரேக் பண்ணலை, என்னை பார்த்து தான் காப்பி அடிக்கிறான். அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்கில் இவங்க கலந்துக்கும் போதே வந்து அந்த அழுக்கு தண்ணியில் போய் துவைக்கிறதுக்கு ஓடினாங்களா பார்வதி, அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சபரியும் வந்து ஓட, காப்பி கேட் என்னை பார்த்து காப்பி அடிக்கிறான்னொன்னே சபரி ஆனால் போமா நீயே பண்ணிக்குமா சொல்லிட்டு அவர் திரும்பி போயிட்டார். இப்போ இவங்க அழுக்கு தண்ணி எடுக்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உஷாராகி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆதிரை அவங்க வந்து பக்கெட்டில் இருக்கிற தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டாங்க. எந்த கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க. உடனே அதுக்கு எவ்வளோ இல்லத்தனும் அங்கே பாருங்க, நான் வந்து இங்கே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து கொட்டுறான்னு. யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க. அது போட்டியில் வந்து வாங்க துவச்சுங்க, நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டே போவாங்களே. அதனால் இவங்க வைக்கிற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்த்தா பயங்கர இரிட்டேட்டாக இருக்கும். அப்படியே பேசினதே அதுவும் ஸ்லோ மோஷனில் வந்து போட்டு அருன்னு அறுப்பாங்க. மொக்கையாக எல்லா தப்பும் இவங்க பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே படியை போடுவாங்க. அதுலேயும் முட்டு கொடுக்கணும்னு வந்துட்டாங்கன்னா இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த சபரி கமருதன் அந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அங்கே இல்லை ஸ்பாட்டில். ஏன்டா இல்லைன்னு அவர் கேட்குறாரு. கமருதீன் வந்து இல்லைன்னா என்ன, அதான் நீ தண்ணி பிடிச்சிட்டில்ல, விடு சபரி, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? அவன் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி குறும்படம் போட்டு பிக் பாஸ் கழுவி ஊற்றிருக்காரு, காரி துப்பியிருக்காரு. அதுக்கப்புறமும் வேலையை ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவன் இல்லைன்னா என்ன, அதான் நீ செஞ்சுட்டு இல்லை விடுப்பா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இவங்க ஃபேவரட் ஆள் இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாங்க, இல்லைன்னா வேற மாதிரி பேசுவாங்க. அதான் அங்கே சமாதானப்படுத்த போகும்போது நந்தினியே இவங்க வேணான்னு சொல்லிட்டு துஷார் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் முடியாது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனி ரூல். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இவங்க வந்து பக்கா ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமா வந்து கொஞ்சம் தெரியாமல் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளால தான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படின்வாங்கல்ல, அந்த கொண்டையை மறைக்காமல் வந்துடுறாங்க, பார்த்ததும் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஃபேக்காக ரொம்ப நாள் நடிக்க முடியாதுல்ல. பேச்சு திறமை இருக்கலாம், அது பயங்கரமான திறமைன்னு சொல்லிட்டு அவங்க நம்பலாம். ஆனால் ஃபேக்காக நடிக்க முடியாது இல்லை. மக்கள் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லையே, இல்லை உங்கள் கூட விளையாட வந்த கண்டஸ்டன்ட் ஒன்றும் அவ்வளோ அஞ்சலி பார்ப்பாங்கலாம் இல்லைல்ல, அவங்களுக்கும் அறிவு இருக்குல்ல, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. கலையரசன் திவாகர் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க, சரி கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழகிட்டு இருக்காங்க. அவங்களே கண்டுபிடிப்பாங்கன்னா மற்றவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஸோ அதான் வெளியிலலாம் உங்களை கழுவி ஊற்றி காரி துப்பிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று போயிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டா எல்லாம் மாறிடுமா? முதல்ல நீங்கள் மாறுங்க. திவாகருக்காக பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாங்க பாடி ஷேமிங் தப்பு, ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு பேசு கமருதீன் அப்படின்னு சொன்னவங்க இவங்க யோசிக்கணும்ல. இவங்க எப்பயாவது மாதிரி யோசிச்சு பேசியிருக்கிறாங்களா? அப்படி ஓப்பனாக பச்சையாக தெரியுற மாதிரியா ட்ரிகர் பண்ணுவாங்க? அப்படி ட்ரிகர் பண்ணிட்டு இதில் வர என்ன அடிச்சிட்டா அப்படின்னா அடி வாங்கினவங்க போயிட்டு இது மாதிரி யாரா ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ எல்லாமே பார்வதி பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி காமெடி தான். அதை வந்து ரூல் பிரேக்கணும்னு அது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் மாதிரி பாராட்டுவாங்கன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. இன்னைக்கு ஹெவியாக ரோஸ்ட் இருந்திருக்கு. ரோஸ்ட் மட்டும் இல்லை, ஹெவியாக வார்னிங்கும் இருந்திருக்கணும். விஜேஸ் அதை பார்க்கல போல இருக்கு. இந்த சுபிக்ஷா மீனவ சமூகத்திலேருந்து வந்த பொண்ணு, அந்த பெண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டுபாகூர்த்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்கல்ல கமருதீனும் பார்வதியும். ஸோ அதை வந்து பேசியிருக்க கூடாது. அதுக்கு தான் ஹெவியாக வார்ன் பண்ணோம். கமல் சார் இருந்தால் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு தான் ஹெவியாக வார்ன் பண்ணுவார். கமல் சார் இல்லாததுனால
விஜேஎஸ் தானே இருக்கிறாரு, விஜேஎஸ் அந்த பக்கம் போமான்றாரு. இப்பயும் போல இருக்கு. ஆனால் ரோஸ்ட் கன்ஃபார்ம் பார்வதிக்கு, அது மட்டும் தெரியுது. போயிட்டு அழுகுறாங்க. செம்ம காமெடியாக இருக்குது. அடுத்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட்டு பார்வதிக்கு. இவங்க கூட இருந்தால் ஒன்றும் பண்ண முடியல, இதை விட பெரிய இடி ஒன்று இருக்குது பார்வதிக்கு. அது நீங்கள் எபிசோடில் பாருங்கள், இல்லை டைம் இருந்தால் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன். ஸ்டொமக் பர்னிங் மொமெண்ட் ஒன்று இருக்குது. அந்த டைமில் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சூப்பர் மொமெண்ட் இருக்கிறதா பதிவுகள் வருது, தகவல்கள் வருது. பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்னெல்லாம் ட்ராமா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.